லோன்லி பிளானட் 2024 வெளியான ஒரு ஹாலிவுட் ரோம்காம் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், ஒரு சின்ன ரீகால். பொதுவாக சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பேசும்போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, இதெல்லாம் ஒரு விஷயம் ஆயிரா அப்படின்ற மாதிரி நம்ம தோணும். ஆனால் அதுக்குள்ளார இறங்கி பார்க்கும்போது இவ்வளோ சஃபர் ஆகிருக்காங்களா அதில் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தோணும். ஏன்னா எப்போவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. ஆனால் சமூகம் எப்பயுமே ஒரு பக்கம் பார்த்துட்டு உடனே விமர்சனத்தை வச்சிடும். இன்னொரு பக்கம்ன்றது இருக்குல்ல, அது அந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டவங்க தான். உண்மையிலே எனக்கு அந்த செய்தி ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா மே டிசம்பர் அப்படின்னு ஒரு படம், இந்த படத்தை நான் பார்க்கும்போது எப்படி சாத்தியம்ன்ட்டு கொஞ்சம் அந்த விஷயங்களை தேடி போகும்போது, மேரி கேத்ரின் புவலாவ் அப்படின்றவங்க அவங்க படிக்கும்போதே ஒருத்தரோட கனெக்ஷன் ஆகுது, புள்ள பெற்றுக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது, வேறு வழி இல்லாமல் அதை படிக்கும்போதே கர்ப்பமாக வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க, அவங்க அவரே கல்யாணம் பண்ணி 3 குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. நல்லா கேட்டுக்காங்க, 3 குழந்தை பிறக்குது. அதன் பிறகு அவங்க ஒரு டீச்சர் வேலைக்கு, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் டீச்சர் வேலைக்கு போகும்போது ஒரு பையன், இவங்களுக்கு 36 வயசு, அந்த பையனுக்கு 12-13 வயசு தான். அந்த 2 பேருக்குமே கனெக்ஷன் ஆகி அதில் அவங்க கர்ப்பம் வேறு ஆகிடுறாங்க. ஓகே, இது போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 7.5 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை அளிக்கிறாங்க. இதில் அந்த ஒரு குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்று எடுத்துடுறாங்க. ரெண்டாவது சிறையில் அவங்கள அடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனிமேல் அந்த பையனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த பரோல் மாதிரி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி போகும்போது திரும்பவும் இவங்க காரில் அந்த பையனுடைய, அந்த ஸ்டூடெண்ட்டோடைய இவங்க மேட்ரு வச்சுக்கும்போது போலீஸ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சிறை தண்டனையை வாங்கி கொடுத்துருவாங்க. 7.5 வருஷம் அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்றதுக்காகவே 7.5 வருஷத்தை தனிமை சிறையில் வேறு அந்த லேடியை வச்சுருப்பாங்க. ஸோ 7.5 வருடங்களுக்கு அப்போ இந்த 2வது வாட்டி காரில் மேட்ரு பண்ணும்போது குழந்தை பிறந்துடும் அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள். அடுத்தது இவங்க ஜெயிலேருந்து வந்ததுக்கு பிறகு அந்த பையனோட நான் இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்ற உத்தரவு அதை நீக்குங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு போராடி, ஏன்னா அவன் சின்ன பையன் பெரிய ஆளாகிட்டான். அதன் பிறகு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 14 வருஷம் இருந்தாங்க. 14 வருஷம் ஒன்றா இருந்தாங்க. அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. மொத்தம் அவங்க 6 குழந்தைங்க. இதை மே டிசம்பர் அப்படின்னு ஒரு படமாக எடுத்தும் வந்திருந்தது. அந்த படமும் அதுக்கு விமர்சனம் நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இவங்க இந்த கதையை படிக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவோர்ஸ் ஆகிறாங்க. 2019 டிவோர்ஸ் ஆகிறாங்க. அதன் பிறகு குடல் புற்றுநோய் காரணமாக அந்த பெண்மணி இறந்து போகிறாங்க. அந்த டீச்சர் இறந்து போகிறாங்க. இதை நீங்கள் ஒரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதை மயிரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அது எப்படி சொல்கிறதுல டிஸ்கிரைபே பண்ண முடியல. ஒரு லவ், அந்த லவ்வுக்காக எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு காயங்கள். உண்மையிலே மனிதர்கள் அன்புக்காகவும் காதலுக்காகவும் தான் நிறையவே காயப்படுறாங்க. ஃபினான்ஷியல் விஷயங்கள் அதெல்லாம் கூட வேறு. பட் இந்த விஷயங்களுக்கு அதை யோசிச்சு பாருங்கள். 7.5 வருடங்கள் தனிமை சிறை. இதெல்லாம் மீறி வரும்போது அந்த பையன் நிற்கிறான். அதன் பிறகு கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் குழந்தை பிறகுறாங்க, அப்புறம் டிவோர்ஸ், அப்புறம் அவங்களுடைய முக்கால்வாசி சொத்துக்கள் அந்த பையனுக்கே எழுதி வச்சுட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு கதை. பட் இந்த லோன்லி பிளானட் என்னென்னா இதே மாதிரியான ஒரு கதை தான். ஒரு வயது முதிர்ந்த எழுத்தாளருக்கும், அவங்க பையன் கிடையாது, நல்ல அடல்ட்டான ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு லவ். இது என்ன கதை ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரைட். வயது முதிர்ந்த பெண்ணுக்கும் ஒரு இளம் ஆணுக்கும் நடக்கக்கூடிய காதல் தான், அந்த கதை தான் இந்த லோன்லி பிளானட்டு. இது ஒரு ரோம்காம் ஃபிலிம், தமிழ் டப்பிங் இருக்கின்றது. கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரோக்காவில் எழுத்தாளர்களுக்கான கெட் டுகெதர் நடக்குது. பிரபல எழுத்தாளரான லௌரா டெம் அவங்க தான் கேத்ரின் லோன்ற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேத்ரின் மொரோக்காவுக்கு போகிறாங்க. மொரோக்காவுக்கு போகும்போது அங்கே லில்லி அப்படின்ற ஒரு பொண்ணு, அவளும் பெரிய எழுத்தாளரில், அவள் இப்போ தான் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கிறா. அவளுக்கு ஒரு காதலன் ஓவன்னு பேர். அவர் தான் லியாம் ஹெம்வர்த் தான் அந்த ஓவன் கேரக்டர் பண்ணார். நம்ம லில்லி கேரக்டர் டயானா சில்வர்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 கேரக்டர் தான். ஸோ இவங்க அங்கே போகிறாங்க. நம்ம ஓவனுக்கு தன்னுடைய காதலி இப்போ தான் முதல்ல எழுதி ஜெயிச்சிருக்கா. பட்டு சப்போர்ட்டாக போவோம் அப்படின்றதாக போகிறாங்க. ஆனால் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காதலியான லில்லி எப்போ பார்த்தாலும் ஓவன் கொஞ்சம் டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவனுக்கும் ஒர்க்கு பிரச்சனை அது இதுன்னு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம கேத்ரின் தனியாக உட்காந்து இந்த நாவலை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம
கேத்ரினுக்கும் ஓவனுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கங்கள் வந்து எதிர்பாராத சூழல்கள் அந்த மாதிரி ஒரு சில சந்திப்புகள் நிகழ்ந்துட்டுன்னு வச்சுக்காங்க. அப்படி ஒரு நிகழ்வு. அதன் பிறகு அவங்க வந்து காதல் கொண்டார்களா, கல்யாணம் பண்ணாங்களா, அவங்க எப்படி முக்கோண காதலாச்சா, இது எப்படி சாத்தியம் அப்படின்றத நீங்கள் படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரைட். லாரா டர்ன் வந்து கேத்ரின் கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸு, உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன பையனை மாய்க்கிட்டா அப்படின்னு எனக்கு வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல ஓ அப்படின்னு அவன் கோச்சிக்கிட்டு போகிற இடத்துல டேமிட்னு தன்னைத்தானே திட்டிக்கிற அந்த இடம் இருக்குல்ல, இது எதுக்காக இந்த நேரத்தில் சொன்னோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம டக்குன்னு சில விஷயங்கள் நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறதுனால சில விஷயங்களை சொல்லி ஆகணுன்ற மாதிரி சொல்லுவோம். அதில் இருக்கிற ஃபேக்ட்டு கண்மூடித்தனமான காதலாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஃபேக்டை வந்து சொல்லுவோம்ல, அது ரொம்ப அழகாக அந்த இடத்துல வந்து உணர்வுபூர்வமாக அழகாக லாரா டர்ன் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. லாரா டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அவங்க தான் வந்து ஜுராசிக் பார்க்கில் ஹீரோயின். ஸோ அவங்க வந்து 1990 வந்து ஜுராசிக் பார்க், ஐ திங்க் ஸோ, டிடிஎஸ் வந்த டைமில் வந்தது. எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் எல்லாருமே அந்த கேரக்டர் பார்த்துருப்பாங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஓவன் வந்து நம்ம லியாம் ஹெம்ஸ்வொர்த் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த தாடி ஒரு எதாச்சும் ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு கேரக்டர் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அசடு வழிஞ்சு நிற்போம் தெரியுமா, ஒரு மாதிரி போகலாமா பேசலாமா வானாமா அப்படின்ற மாதிரி போகும்ல, அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாவே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த சீன் சில இடங்களில் வந்து அவர் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். முக்கியமாக வந்து லில்லி கேம்ப் வந்து அவங்க வந்து டீக்ரேட் பண்ணுற அந்த காட்சிகள்லாம் வந்து அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். லில்லி கேம்ப் வந்து சூப்பராக அந்த கேரக்டர் வந்து டயனா சில்வர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நானாக இருக்கேன், நீயாக இருக்கிற, நீயும் பர்ஃபெக்ட் இல்லை நானும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த ஃபோனில் வர்ற மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கொடுக்குற எக்ஸ்பிரஷனும் சூப்பராக இருந்தது. சரி, இந்த படத்தை வந்து சுசன்னா கிராண்ட் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க, எழுத்தும் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து பென் சிம்டர். உண்மையிலே மொராக்கோடைய அழகாக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் வந்து கெவின் டென்ட் அண்டு பினார் தோப்ரக் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். உண்மையிலே டெக்னிக்கல் டீம் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக உழைச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு ரோம்காமாக இருந்தால் கூட வந்து கலைநயத்தோடு அதை பண்ணியிருந்தாங்க, டெடிகேஷனாக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி மொரகாவில் வந்து கார் ரிப்பேர் ஆகிடுச்சு போயிடுச்சு வந்து அதுக்கான இன்டீரியர்ஸு லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்த விட மியூசிக், ரோம்காம் ஃபிலிமுக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான அந்த ஃபீலிங்கை வந்து நம்மக்கிட்டேருந்து வெளியே எடுத்து வர்ற ஒரு விஷயம், அது ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ரைட். எல்லாத்த விட இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் பார்த்து நீங்கள் உண்மையிலே என்ஜாய் பண்ணலாம். இங்கிலீஷில் நிறைய கோட்ஸ் வந்து இதில் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த ரைட்டர்ஸ் பிளாக் வந்து எப்படி வருது அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து ஒன்று கொலை பண்ணணும் இல்லை மேட்ரு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த டயலாக்காக இருக்கட்டும், ஒரு சின்ன வெற்றியிலே வந்து அவகிட்ட ஒரு மமதை தெரியுது, அவகிட்ட நிறைய வித்தியாசம் தெரியுதுன்னு அவன் சொல்கிற அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும். ஸோ டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதில் என்ன கதையில் இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த கேத்ரின் கேரக்டர் இருக்குல்ல, ஹீரோயின் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து தான் பக்கம் இருக்கிற விஷயங்களை வந்து அப்படியே சொல்லாமல் அப்படியே அமுக்குன மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாத்த விட அந்த கேரக்டர் 3 பேரும் ஒன்றா ட்ரையாங்கில் 3 பேருமே வந்து சந்திக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கேத்ரின் கேரக்டர் வந்து ஆமாம் எனக்கு முன்னாடி தெரியுமா, நாங்கள் 2 பேரும் நேற்று பார்த்தோமே, இப்போ நாலாம் தான் டப்புன்னு உளறி வச்சுருவேன். அந்த மாதிரிலாம் பேசாமல் அந்த சீன் வந்து இது இந்த படத்தில் வந்து அதை கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. இப்படி இருக்கணும் போல, ரைட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. வாட் இஸ் அ டேக்அவே அப்படின்னா, ரைட்டர்ஸாக வந்து கேத்ரின் கேரக்டர் சொல்லும் எழுதுறதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அது நம்மக்கிட்ட இழந்த ஒரு விஷயத்தை அதுலேருந்து ஒரு புது விஷயத்தை வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப கனெக்டிங்காகவும் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டயலாக். அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க, ஹீரோ வந்து ஒரு விஷயம் சொல்லுவான். அவன் வந்து ஃபுட்பால் மேட்ச்சில் இருக்கும்பொழுது ஸ்விங் ரூட் அப்படின்னு ஒரு ப்ளே வந்து பண்ணுவாங்க. அதாவது எதுவுமே, அதாவது நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது, அதாவது பெரிய பிரச்சனைகளுக்குள்ள நம்பிக்கையே இல்லாத டைமில் நம்பிக்கையை தேடுறத வந்து ஸ்விங் ரூட் அப்படின்னு நாங்கள் வந்து ஃபுட்பாலில் ஒரு மேட்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அவன் போகிற போக்கில் சொன்ன விஷயத்த இந்த கேத்ரின் கேரக்டரு நம்பிக்கையே இல்லாத, அதாவது ரொம்ப ரொம்ப காயங்கள் அதிகமாக இருந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையான ஒரு ஒலிக்கீற்று மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து செஞ்சேன். அதுதான் இந்த நாவலாக எழுதினேன். இந்த நாவலுக்கு பேர் வந்து த ஸ்விங் ரூட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சீன், அந்த விஷயங்கள், கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ரோம்காம் பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த லோன்லி பிளானட்டை
பார்க்க தவறாதீர்கள். ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபில்ம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா, ஒரு மேட்ரு சீன் இருக்குது. ஆனால் பெருசாக ஒன்றும் நியூடிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது மேட்ரு சீன்றது நல்லாவே தெரியும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் பிள்ளைகளோட அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இருக்குது, அதுதான் மேட்ரு. ஸோ எனிவே, ரோம்காம் ஃபிலிம் ரசித்து பார்க்குறவங்களுக்கு அவசியம் இந்த படத்தை நான் பரிந்துரைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம். இது ஒன்று. இந்த மாதிரி ரோம்காம்ஸ், த பெஸ்ட் ரோம்காம் ஜாக்கி, இதை பாருங்கள், இதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிற படங்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக அந்த படத்தை வந்து பரிந்துரைங்க, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அது நம்மளுடைய வாசகர்கள், நேயர்கள் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனிவே, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். லோன்லி பிளானட் 2024 வெளியான திரைப்படம். நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கும் இருக்கிறது. எப்பயுமே வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம எளிதமாக எப்பயுமே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். பாரு, இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத. ஒரு நாணயத்துக்கு எப்படியுமே வயது முதிர்ந்த பெண் இளம் ஆணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காதல். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து லூராடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் கேத்ரின் லோ பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. இவங்க யார் தெரியுதா? பிரச்சனைகளுக்குள்ளே, அதாவது பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே நம்பிக்கையை தேடுறது வந்து இந்த ரோம்காம் பார்க்குறவங்க அவசியம் இந்த படம்